வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அவர்கள் அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நிறைவு கவி எண் 30. மூதுரை இத்தோடு நிறைவு பெறுகிறது. அல்லது செய்வோர்க்கும் நல்லது செய்க என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். இங்கே சாந்தனையும் இருக்கு, அது சாகும் வரையிலும் என்ற பொருளில் வருது. அதே போல் அடுத்த வரியில் ஆம்தனையும் அப்படின்னா ஆகும் வரையிலும், நம்மால் முடிஞ்ச வரையில் என்பது பொருள். சரி, இதில் அவை பாட்டி என்ன சொல்கிறாங்க? அல்லது நல்லது அல்லாதது செய்பவர்க்கும் நம்ம நல்லது தான் செய்யணும். ஏன் அப்படி செய்யணும்? நாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள். ஓரறிவு மரமே என்ன செய்கிறது? எந்த மக்கள் அந்த மரத்தை வெட்டுகிறார்களோ அந்த மக்களுக்கு, தன்னை வெட்டுகின்ற மக்களுக்கே அம்மரமானது குளிர்ச்சியான நிழலை கொடுத்து வெயில் அவர்கள் மேல் படாதவாறு மறைத்து நிற்கிறது. அப்போ 6 அறிவுடைய மனிதர்கள் என்ன செய்யணும்? ஒரு சிலர் நமக்கு நாம் சாகும் வரை துன்பமே கொடுத்தாலும் அவருக்கு முடிந்தவரை நல்லதே செய்வது தான் அறிவுடையவர்கள் இயல்புங்கிறாங்க. இங்கே ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அறிவுடையவர்களால் தான் அப்படி நடந்துக்க முடியும். சாதாரண மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உடனே கோபம் வரும். இயேசுநாதர் சொல்வார்ல, ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. அப்படி சாதாரண மனிதர்களால் காட்ட முடியுமா? அறிவுடையவரால் நிச்சயம் முடியும். என்ன காரணம்? அறிவுடையவர்கள் இந்த மக்களை பரிதாபத்தோடு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அறிவு இருந்தால் அடிப்பானா? ஒருத்தருக்கு துன்பம் கொடுப்பானா? அப்போ துன்பம் கொடுக்கிறான் என்றால் என்ன பொருள்? அறிவில்லைன்னு பொருள். அப்போ அறிவில் உயர்ந்தவர்கள், அடடா இந்த முட்டாளுக்கு அறிவு வளர்வதற்கு நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் ஒரு சமூகம் அந்த அளவிற்கு அறிவிற்குறைந்த மக்களை கொண்டிருக்கிறதே, இந்த சமூகத்தை உயர்த்தணும் என்று தான் அறிவுடையவர்கள் சிந்திப்பார்கள். எனவே எப்படி ஒரு மரமானது தன்னை வெட்டுகின்றவனுக்கும் நிழல் கொடுக்கிறதோ அதுபோல அறிவுடையவர்கள் தான் சாகும் வரையிலும் தனக்கு ஒருவன் துன்பமே கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் தன்னால் முடிந்தவரை நன்மையே செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ நாம் எல்லாம் அறிவுடையவர்களா இல்லையாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். நன்றி. வாழ்க வளமுடன்.